வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம சேனலில் இதுதான் செகண்ட் க்ராசரி ஷாப்பிங் நம்ம போட போகிறோம். ஸோ லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக நம்ம நேட்டிவ்லேயே இருந்தனால நம்ம க்ராசரிஸ் எதுவுமே வாங்கலை. இதுக்கு முந்தின மந்த் போட்டதில் வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஃபஸ்ட்டு க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வெளியே வச்சிடுறது. எல்லா மந்த்தும் ரெகுலராக தேவைப்படுற பொருள், அதாவது ஆயில், அதுக்கப்புறம் சோப்பு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்மளுக்கு ரெகுலராக தேவைப்படும். அதை மட்டும் நம்ம ரெகுலராக வாங்கிக்கிறது. மற்றபடி எது இல்லையோ அதை அந்த மந்த்லேயே ஏற்றுக்க மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டுக்கிறது. மோஸ்ட்லி கிராசரிஸ் எல்லாமே பட்ஜெட்குள்ளே தான் வரும். பட் எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்குகிற திங்ஸ், இந்த மந்த்துக்கு வாங்கின பல்பு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இல்லைனா வேறு ஏதாவது திங்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் செப்பரேட்டாக பிரித்து வச்சதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸ்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து தேவை உள்ளது தேவையில்லாததை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அகெயின் அதில் தனியாகவே அடுக்கணும். இதுக்கு முன்னாடி வாங்கின திங்ஸில் டேட் போனது இல்லைனா நம்ம இப்போ ரீஃபில் பண்ண வேண்டியது, இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரீஃபில் தான் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருப்போம், பட் இந்த மந்த்தும் வாங்கியிருப்போம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் வாங்கினதை நான் ரீஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதை செப்பரேட்டாக மாற்றி வச்சுருவேன். ஆனால் ஒரு மந்த்தும் வாங்குகிற கிராசரி கரெக்டாக அந்த மந்த்துக்கு காலியாகிற மாதிரி தான் வாங்குவோம். இப்போ 50 கிராம்னா 50 கிராம் அந்த மந்த்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 100 கிராம் தேவைப்படுற இடத்துல 100 கிராம் நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வாங்கி ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நம்மளுக்கு டேட் போடுற ஐட்டங்கள் அரிசி மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரி மாவு ஐட்டங்கள் தான் நம்மளுக்கு நிறைய ஆகும். அதை மட்டும் வாங்கும்போது எக்ஸ்ட்ராவாக டேட் வர்ற மாதிரி, அதாவது எக்ஸ்பிரி டேட் கூட கொஞ்ச நாள் வர்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீட்டிலேருந்து போகும்போதே இன்றைக்கி எப்படியும் ரீஃபில் பண்ண வேண்டியிருக்குன்ட்டு எல்லா பாக்ஸஸையும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதை ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணி அதில் ரீஃபில் பண்ணியாச்சு. நட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ணேன். இது வரைக்கும் நம்ம பட்ஜெட்டில் நட்ஸ் ரொம்பவே நம்ம ஆட் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த மந்த்து தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே எல்லோரும் டீ தான் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. காஃபி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் யாராவது வீட்டுக்கு வர்றவங்க டீ விரும்ப மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு காஃபி பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு காஃபி பவுடர் மட்டும்தான் இந்த மந்த்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோம். எல்லா மந்த்துக்கும் ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே சில நாள் வரும், சில நாள் வராது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஷாப்புக்கு போய் பார்த்தா தான் நம்மளுக்கு ஞாபகமே வரும். ஸோ அப்படி தான் இந்த மந்தோட கிராசரி ஷாப்பிங் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.